மஞ்சள் சித்த மருத்துவத்தில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு மூலிகைங்க. மஞ்சளோட மகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறையர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகளை நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த கேன்சர் செல்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது இல்லைங்க. இந்த கேன்சர் செல்களை அழிப்பதற்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம் தினம் நம்ம உடல்ல கேன்சர் செல்கள் உற்பத்தி ஆயிட்டு தான். இந்த ரீசன் சயின்டிஃபிக்காகவும் நிறைய பேர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. மஞ்சள் மேலே வேம்பு, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள், பெப்பர், இதுவே நமக்கு தெரியும். ஸோ பெப்பரை வச்சு ஒரு பெரிய அரசியலாக நமக்கு நடந்தது. அதே மாதிரி தான் மஞ்சளை வச்சும் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதுமே இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மெடிசன் எப்படி எடுத்துருக்கீங்க. இப்போது நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக சிறுநீரக பிரச்சனைக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லாவே கொடுத்துட்ருக்கோம். அந்த சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, நல்லா செயல்படுறதுக்கு, சிறுநீரகத்தோட ஃபில்ட்ரேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மஞ்சளை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். மஞ்சள் சித்த மருத்துவத்தில் தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு மூலிகைங்க. மஞ்சளோட மகத்துவம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு. மஞ்சள் மருத்துவம் என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகளை நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த கேன்சர் செல்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது இல்லைங்க. இந்த கேன்சர் செல்களை அழிப்பதற்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம் தினம் நம்ம உடல்ல கேன்சர் செல்கள் உற்பத்தி ஆயிட்டு தாங்க இருக்கு. இது நம்ப முடியாது. அப்படியா? கண்டிப்பா. ஸோ எப்படி உங்க உடல்ல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ள போது, தினம் தினம் மெட்டபாலிசம் நடக்குது, டைஜஷன் நடக்குது. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு அந்த மஞ்சள் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள போச்சுன்னா, இந்த கேன்சர் செல்கள் உற்பத்தி ஆகுது இல்லையா, உற்பத்தியான அந்த செகண்டோடைய அழிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அது மட்டும் இல்லாம நம்ம உடலை தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள புகுந்து சில வேலைகள் பார்க்குது. தீய சக்தி எப்படி உள்ள புகுந்து நமக்கு வேலை பார்க்குதோ அந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே மஞ்சள் என்ன பண்ணுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ், கர்குமின் முக்கியமாக என்ன பண்ணும், அது எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுரும். ஸோ இதுதான் அப்பப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் நடக்கக்கூடிய, நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடிய செல்கள், கேன்சர் செல்கள்லாம் அழிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் அப்பப்டோசிஸ். டெய்லி இது நம்ம உடலில் நடக்குது. அது சரியாக நடக்கணும்னா மஞ்சள் தவறாமல் உணவில் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் சருமத்திற்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, குடல் பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு மஞ்சள் ஒரு அருமருந்து. மஞ்சளோட மகத்துவம்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த ரீசன் சயின்டிஃபிக்காகவும் நிறைய பேர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. மஞ்சள் மேலே வேம்பு, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள், பெப்பர், இதுவே நமக்கு தெரியும். ஸோ பெப்பரை வச்சு ஒரு பெரிய அரசியலாக நமக்கு நடந்தது. அதே மாதிரிதான் மஞ்சளை வச்சும் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதுமே இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மெடிசன் எப்படியெல்லாம் செய்யலாம், இவ்வளோ நிறைய மகத்துவம் இதுல இருக்கேன்ட்டு சயின்டிஃபிக்காகவும் நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நிறைய ரிசர்ச்சும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா காலப்போக்கில் நம்ம கூடவே இருந்த மஞ்சளை நம்ம மறந்துட்டோம். ஸோ இனியாவது நீங்கள் உணவில் நிறைய மஞ்சள் சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ மஞ்சள் சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய மகத்துவங்கள் நடக்குது. சரிங்க, இப்போது நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக சிறுநீரக பிரச்சனைக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லாவே கொடுத்துட்ருக்கோம். அந்த சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, நல்லா செயல்படுறதுக்கு, சிறுநீரகத்தோட ஃபில்ட்ரேஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மஞ்சளை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, ஸோ சிகேடி பேஷண்ட்ஸ் நிறைய தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம இந்த மஞ்சளை பயன்படுத்தி சிம்பிளாக ஒரு ட்ரிங்க் குடிக்கும்போது உங்களுடைய கிட்னி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதா, அதுக்கப்புறம் கிட்னி பாதிப்பு இருக்கா, ஃபேட்டி லிவர், கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஃபேட்டி லிவர் வந்துடும். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்கேன் எடுத்தேன் டாக்டர், அப்போ நல்லா தானே இருந்துச்சு. இப்போ 4 months கூட ஆகல, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டாங்க, கிரேட் 1 கிரேட் 2 வந்துருச்சு. ஸோ கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே ஃபேட்டி லிவர் வந்துடும். ஸோ அது வந்த வேகத்தில் உடனே நம்ம விரட்டணும்னா மஞ்சள் தாங்க உங்களுக்கு சிறந்தது. ஸோ அவர்கள் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி மஞ்சளை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 2 weeks 2 வாரங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும்.
என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெகுலராக என்ன பண்ணால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கணும். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு அந்த பால் கொதிச்சுட்டு இருக்கும் போதே மஞ்சள் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கோல்டன் மில்க் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ரெகுலராக இந்த கோல்டன் மில்க் இதனோட நம்ம என்ன பண்ணலான்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சு பாருங்கள். எந்த டைமில் வேணால் குடிக்கலாம். ஸ்பெஷலாக நைட்டில் குடிச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சிறுநீரகம், கல்லீரல், முக்கியமாக இந்த மூச்சு திணறல், டியூபர்குலோசிஸ் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கூட நம்ம வர்றதை பார்க்குறோம். லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் ஆகி அது மூலயமா நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு மஞ்சள் பயன்படுது. அப்போ மஞ்சளை ரெகுலராக நீங்கள் நான் சொன்ன மாதிரி பாலோட அரை ஸ்பூன் மஞ்சள் நல்லா கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு சேர்த்து தினம்தோறும் பருக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கிளினிக்லேயும் முக்கியமாக மஞ்சள் கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்குறோங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் கற்பம். ஸோ இது வந்து ஒரு 3 சிட்டிகை அளவு நீங்கள் சாப்பிட்டாலே போதும். தேனில் குழைச்சி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு காணாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மஞ்சள் கற்பம் அப்படின்ற மெடிசன், ஸோ பொதுவாக மஞ்சள்னால் நம்ம தேய்ச்சி குளிக்கிறது தானே, நம்ம வந்து இந்த குளியல் பொடியில் சேர்த்து குளிக்கிறது தானே, ஃபேஸ் பேக் தானே அப்படின்னு நினைப்போம். அதை தாண்டி 1000 மருந்துகள் மஞ்சள்லேருந்து நம்ம செய்யலாம். அந்த மாதிரியான மருந்துகள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மஞ்சள் கற்பம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக நுரையீரலில் ரொம்ப நாளாக உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ உடலில் எங்கே வந்து நமக்கு கிருமிகள் இருந்தாலும் ஸோ ஆன்டிபயோட்டிக்காக பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன்னா இந்த மஞ்சள் கற்பங்க. இது எப்படி செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளை நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து வெற்றிலை சாறு, கம்மாறு வெற்றிலைன்னு சொல்லுவோம், நல்ல காரம் இருக்கக்கூடியது. ஸோ இந்த வெற்றிலை சாறு எடுத்து மஞ்சளில் விட்டு நல்லா கலந்துடணும். ஸோ கலந்து வெயிலில் வச்சு எடுத்துடணும். உலர்ந்த பிறகு திரும்பவும் இதில் வெற்றிலை சாறு, இந்த மாதிரி 3 முறை மஞ்சள் பொடியில் வெற்றிலை சாறு விட்டு பாவனை செய்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நல்லா உலர்ந்த பிறகு இதை பக்குவமாக எடுத்து 3 சிட்டிகை அளவுக்கு தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்கினேன். எவ்வளவு நாட்பட்ட நுரையீரல் பிரச்சனை, டியூபர்குலோசிஸ், சைனசைட்டிஸ், தலைவலி, தலைபாரம், மூச்சு திணறல், ஆஸ்மா, வீசிங், சிஓபிடி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும், கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மஞ்சள் கற்பம் உங்களுக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம கிளினிக்லேயும் இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மஞ்சள் பயன்படுது, முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லும்பொழுது இது எப்படின்னா, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துகிட்டு 2 துளி தேன், கொஞ்சம் பசும்பால், காய்ச்சாத பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில், கழுத்தில் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முகம் கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவாக இருக்கும். தங்கம் மாதிரி உங்களுக்கு முகம் ஜொலிக்கணும்னா இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து ஃபேஸ் பேக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது சருமமும் உங்களுக்கு பொலிவாக இருக்கும். ஸோ மஞ்சளோட மகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குங்க. அதில் ஒரு சின்ன பகுதியை இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த பகுதிகள்லையும் இதனோட பலன்களை நம்ம பார்க்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.